கடந்த சில வருடங்களில் பல பரிசோதனைகள் நிகழ்ந்து அதன் அடிப்படையில் தண்ணீருக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளனர். எதை தொட்டாலும் நீர் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறது. உங்களுக்கு அறிமுகமற்றவர்களது கைகளில் இருந்து நீரை வாங்கி பருகுவது கூடாது. உங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடமிருந்தே எப்போதும் இவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாட்டி கூறியிருப்பார்கள். உங்கள் பாட்டி கூறியது மூட நம்பிக்கையாக தோன்றியது. அதுவே அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறும்போது கோவில்களில் ஒரு சொட்டு நீர் தான் கொடுப்பார்கள். அதை பெற கோடீஸ்வரர்களும் போராடுவார்கள். நீருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பதை நம் கலாச்சாரத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நீரை தீர்த்தம் என்று அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் பாரம்பரிய பழக்கங்கள் உயிர்ப்புடன் உள்ள வீட்டில் சென்றால் தண்ணீரை பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்திருப்பதை காண முடியும். செம்பு எனப்படும் காப்பர் சத்து தான் இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு. செம்பு தாது நல்ல இரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதால் ரத்தம் இயல்பாகவே சுத்திகரிக்கப்படும். இதனால் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட ரத்தம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் வராமல் தடைபடும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊறிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை கிடைக்கும். முந்தைய காலங்களில் பெண்களை திருமணம் செய்து அனுப்பும் பொழுது செம்பு பாத்திரங்களை சீராக அனுப்புவார்கள். செம்பு பாத்திரத்தில் நீர் குடித்தால் விந்தணு உற்பத்தி அதிகமாகும். இதனால் புதுமண தம்பதிகள் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி விரைவில் குழந்தை பேறு, நோய் நொடி இல்லா நீடித்த ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். செம்பு பாத்திரத்தில் தொடர்ந்து நீர் குடித்தால் அல்சர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு. தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்தால் அறையின் வெப்ப நிலையிலேயே 4 மணி நேரத்தில் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் செத்து மடிகின்றன. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 34 நாட்கள் உயிர் வாழ்கின்றன. குறிப்பாக இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் இரவே அல்லது குறைந்தது 4 மணி நேரமாவது சேமித்து வைத்தால் தான் செம்பின் இயல்பை நீர் பெறுகிறது. செம்பு பாத்திரத்தை விலக்கி செடிக்கு அடியிலே ஊற்று என்பது தமிழ் பழமொழி. இதன் பொருள் செம்பு பாத்திரம் கழுவிய நீரை செடிக்கு ஊற்றும் பொழுது அந்நீரை உறிஞ்சி வளரும் செடியின் வாயிலாக கிடைக்கும் காய்கறிகள் மிகுந்த சத்து நிறைந்தவையாக இருக்கும். அக்காய்கறிகளை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் என்பது பொருள். செப்பு பாத்திரத்தின் அருமை தெரிந்த நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற இந்த பழமொழி விஞ்ஞான காலத்திலும் நிலைத்து நிற்கும் உண்மை கூற்று.